கைஸ் நான் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப சீக்கிரமாக வந்தேன். ஆர்டர் பண்ணதுமே சிக்கன் பிரியாணி மட்டன் எப்படி இருக்குன்னு. பிரியாணி லவ்வர்ஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் லிங்க்ஸ் கொடுத்துட்டு அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய வ்ளாக்ஸ் பார்க்கறவங்களும் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பண்ண போகிறோம்னா ஒரு ஃபுட் வ்ளாக் தான். இந்த சேனலில் ஃபுட் வ்ளாக் தான் ஃபஸ்ட் டைம். நிறையா வ்ளாக்ஸ் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பண்ண போகிறோம்னா ஒரு பிரியாணி வ்ளாக். என்னென்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. இது வந்து ஆம்பூரில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பெங்களூர்லேயும் புது அவுட்லெட் வந்திருக்கு. அதுதான் நம்ம இன்றைக்கி வ்ளாக் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். இதுதான் கைஸ் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியோட என்ட்ரன்ஸ். இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே அதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ், எப்போ ஆரிஜின் ஆச்சு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி கண்டுபிடிச்சி 130 இயர்ஸ் ஆகுது. என்னால் நம்பவே முடியலை சீரியஸாக. 130 இயர்ஸாக ஒரு பிரியாணி இன்னும் அந்த டேஸ்ட்டை வச்சிட்ருக்குன்னா அது ஸ்டார் பிரியாணி மட்டும்தான். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், அதான் கூட்டமே இல்லை. இதுதான் அதோட ப்ரைஸ் லிஸ்ட். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. சுற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி நீட்டாக இலையை போட்டு அப்படி பிரியாணி எடுத்து வச்சுட்டாங்க. சிக்கன் மட்டன், அதுக்கு சைடிஷாக ரைத்தா வச்சுருக்காங்க. இன்னொன்று பிரிஞ்சால் கிரேவி வச்சுருக்காங்க. பிரியாணியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த ரைஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்கு. இது வந்து மட்டன் பிரியாணி. இந்த ரைஸ் வந்து ஜீரக சம்பா ரைஸு. உண்மையாகவே மட்டன்லாம் நல்லாவே குக்காக இருந்துச்சு. சாப்பிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா. இந்த பீஸை பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பீஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த பிரிஞ்சால் கிரேவி வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணியில் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸில் ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. அப்படியே மட்டன் பிரியாணி முடிச்சுட்டு அப்படியே சிக்கன் பிரியாணி எடுக்கிறோம். சிக்கன் பிரியாணிலாம் நல்லாவே பீஸஸ் இருக்குது, நிறைய பீஸ் இருக்குது. லெக் பீஸு, அது தவிர பிரெஸ்ட் பீஸு, இந்த மாதிரி நிறைய பீஸ் இருக்குது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுக்குமே ரைஸ் சேமாக தான் இருக்குது. அந்த பீஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே நல்லா குக்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பீசஸ் எல்லாமே. ஆனால் அந்த சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணி தான் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாமே. பில் வந்து 600 ஆயிருக்கு. பிரியாணி ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓவராலாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த சிக்கனை விட மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டார் பிரியாணி போனீங்கன்னா கண்டிப்பாக மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா 4.5 ரெண்டுக்குமே கொடுக்கலாம். ஆனால் எஸ்பெஷலி மட்டன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கைஸ், இதோட அந்த பிரியாணி விலாக் முடிஞ்சு. கண்டிப்பாக அவங்க பிரியாணி லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் பெங்களூர் வாரீங்க, அந்த சைடு வாரீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye.